நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்காக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி கல்வி உளவியல், பொது அறிவு, தமிழ் மொழி தகுதி தேர்வு. இந்த பகுதியிலிருந்து 175 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அந்த டெஸ்ட் பேஜ் ஜனவரி 3 இன்றுல இருந்து உங்களுக்கு ஆரம்பமாகிறது. இதற்கான ப்ராசஸ் என்ன, எப்படி ஆசிரியர்கள் இணையணும், தேர்வு குறித்த தகவல்கள், பல வீடியோக்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கோம். நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆன்லைன் தேர்வாகவும் பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்வுக்கும் நம்ம பிடிஎஃப்பும் ப்ரொவைட் பண்றோம். இந்த தேர்விற்கு நீங்க படிக்க வேண்டிய டாபிக்கான மெட்டீரியல் ஃபுல் பிடிஎஃப் புத்தகமாகவும் நம்ம கொடுக்கிறோம். இது போக நம்மளுடைய சுபை குழுவினுடைய நோக்கம் சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல இந்த சைக்காலஜி எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கேட்கக்கூடிய 40 வினாக்கள்ல 20 வினாக்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் சரியாக எழுதணும் என்பதற்காக 15,000 வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்க் சைக்காலஜி எஜுகேஷன் இந்த 2 பகுதிக்கும் 15,000 வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்க் ஆனது நம்ம தயார் பண்ணியிருக்கோம். இந்த கொஸ்டின் பேங்கோட பிடிஎஃப் சரிங்களா, கிட்டத்தட்ட வந்து இது ஒரு 6 தொகுதிகளை உள்ளடக்கியது. இந்த 6 தொகுதிகளினுடைய பிடிஎஃப் ஆனது உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற போல்டர்ல நம்ம கொடுத்துறோம். இந்த ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற போல்டரை நீங்க ஓபன் பண்ணி இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சரை உங்களுடைய ஓய்வு டயத்துல நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிறதுக்கும் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறதுக்கும் ஏதுவாக இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சுபை குழுவில இந்த பகுதி போக சைக்காலஜி எஜுகேஷனை தவிர்த்துட்டு ஜிகே பகுதிக்கு ஒரு 8000 வினா விடைகளோ, அதே போல ஜிகேக்கு அடுத்தபடியாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதுல ஒரு 4000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொஸ்டின் பேங்க் இதுவுமே உங்களுக்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியல் போல்டர்ல கொடுத்திருக்கோம். நீங்க படிச்சுட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். எப்படியோ இந்த 2025 தேர்வை நம்ம சிறந்த முறையில எதிர்கொள்ளணும் என்பதற்காக கொஸ்டின் பேங்கும் உங்களுக்கு நம்ம நினைச்சிடும் ப்ரொவைட் பண்றோம். நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக் கொள்வதற்கு ஏதுவாக. இதுல இம்பார்ட்டன்ஸ் ஒன்லைனையும் நம்ம ஸ்டடி மெட்டீரியலா உங்களுக்கு கொடுத்து எல்லாத்தையுமே நம்ம பினிஷ் பண்ணிட்டோம். ஆசிரியர்கள் இனி தேர்வுக்கு தயாராக வேண்டியதா. தேர்வு இன்று ஆரம்பமாகிறது. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 9:30 மணிக்கு உங்களுக்கு கொஸ்டினோட பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன செஞ்சிருவேன், உங்களுக்கு சாட் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, நீங்க மொபைல் ஆப்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா சாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சாட் ஆப்ஷன்ல உங்களுக்கு சைக்காலஜி 175 டெஸ்ட் குரூப்னு ஒரு குரூப் விசிபிள் ஆகும், வாட்ஸ்அப் குரூப் மாதிரியே. அதுல கொஸ்டினோட பிடிஎஃப் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். 9:30 மணிக்கு வரக்கூடிய இந்த பிடிஎஃப் நீங்க ஓபன் பண்ணி நீங்க அந்த கொஸ்டினோட ஆப்ஷன் கரெக்டா இருக்குதா, அதே மாதிரி சீரியல் நம்பர் கரெக்டா இருக்குதா, எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா ஆன்லைன் டெஸ்ட பொறுத்த வரைக்கும் நீங்க ஒன் டைம் தான் என்ன செய்ய முடியும், அட்டன் பண்ண முடியும்ங்கிறதுனால நீங்க என்ன செய்ய முடியும், இந்த கொஸ்டினோட பிடிஎஃப் எல்லாத்தையுமே நீங்க செக் பண்ணிக்கிறீங்க. கரெக்டா 10 மணிக்கு 9:45 முதல் 10 மணிக்குள்ள உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் ஆனது நம்ம ப்ரொவைட் பண்ணிடும். இந்த ஆன்லைன் டெஸ்ட பொறுத்த வரைக்கும் கரெக்டா வந்து 9:45 டு 10 மணிக்குள்ள நம்ம கொடுத்துருவோம். நீங்க என்ன செய்றீங்க, பேஜஸ் கிளிக் பண்றீங்க. இந்த பேஜஸ்ல சைக்காலஜி 175 டெஸ்ட் குரூப்னு இருக்கும். அந்த குரூப்பை கிளிக் பண்ணீங்கன்னா மேல ஓவர்வியூ, அட்டெண்டன்ஸ், ஸ்டடி மெட்டீரியல் ஒவ்வொரு ஃபோல்டரா வரும். அதுல டெஸ்ட்ங்கிற ஃபோல்டர் வரும். அந்த டெஸ்ட் ஃபோல்டரை கிளிக் பண்ணீங்கன்னா முதல்ல நீங்க பண்ண வேண்டிய பகுதி அது ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டிங் டேட் என்ன, டைம் முதற்கொண்டு அதுல கொடுத்துருப்போம். அந்த டைம்குள்ள ஒன் டைம் நீங்க அட்டன் பண்ணி சப்மிட் பண்ணிடணும். இதுதான் தேர்வு எழுதக்கூடிய ப்ராசஸ். இந்த தேர்வுக்கான டாபிக் சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 சாம்பிள் டெஸ்ட் ஆனது நம்ம என்ன செய்வோம்
எப்ப நம்ம டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணாலும் 3 சாம்பிள் டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம். இந்த சாம்பிள் டெஸ்ட் எதற்கு சொன்னா, நீங்க ஆன்லைன் தேர்வை எப்படி எழுதணும், அந்த ஆன்லைன் தேர்வு எழுதும் போது உங்களுக்கு வேற எதுவும் இடர்பாடுகள் இருக்குதா, அந்த ஆன்லைன் டெஸ்டோட ப்ராசஸ முழுவதும் நீங்க தெரிந்துகிட்டு அதன் பிறகுதான் நீங்க அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில தேர்வு எழுதுவதற்கு வசதியாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம், சாம்பிள் டெஸ்ட் கொடுக்கிறோம். அதன் அடிப்படையில இன்று, சரிங்களா, இன்று உங்களுக்கு ஜனவரி 3ல நடைபெறக்கூடிய இந்த தேர்வு உங்களுக்கு சாம்பிள் டெஸ்ட் 1, சரிங்களா. சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம என்ன செய்யலாம், சாம்பிள் டெஸ்டா உங்களுக்கு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம சாம்பிள் டெஸ்ட் 2ங்கிறது வருகின்ற திங்கட்கிழமை நடைபெறக்கூடிய 2வது தேர்வோ, சாம்பிள் டெஸ்ட் 2 அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய தேர்வு 10ஆம் தேதி, சரிங்களா. சோ அது சாம்பிள் டெஸ்ட் 3, சரிங்களா. சோ அப்போ 3 சாம்பிள் டெஸ்டும் முந்தைய ஆண்டு வினா விடை பகுதியிலிருந்து உங்களுக்கு கொடுக்குறோம். சோ இந்த சாம்பிள் டெஸ்ட நீங்க ஓபன் பண்ணி எழுதி பாருங்க. இதுல உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது, டவுட்ங்கிற மீன்ஸ் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் கரெக்டா எழுத முடியுதா, அதுல வேற ஏதோ உங்களுக்கு இடர்பாடுகள் வருதா, உங்களுக்கு கொஸ்டின் எல்லாம் கரெக்டா வந்துருதா, இந்த ப்ராசஸ் இந்த 3 தேர்வுல பார்த்த பிறகு 10ஆம் தேதி சாம்பிள் டெஸ்ட் 3 முடிந்து அடுத்த திங்கட்கிழமையில இருந்து இந்த பாடத்திட்டத்தின்படி உங்களுக்கு தேர்வு நடைபெறும். ஆகவே சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த சாம்பிள் டெஸ்ட், ஆன்லைன் டெஸ்ட் நீங்க எழுதினா தான் எந்த அளவுக்கு நம்ம மார்க் வாங்கியிருக்கோம், நம்மளுடைய ரேங்க் என்ன, நம்மளுடைய தரம் என்னங்கிறத செக் பண்ணிக்க முடியும். அதுல இருக்கக்கூடிய இடர்பாடுகளை தனித்துக் கொள்வதற்காகத்தான் நாம இந்த சாம்பிள் டெஸ்ட் கொடுக்குறோம். இன்றுல இருந்து உங்களுக்கு இந்த சாம்பிள் டெஸ்ட், இந்த ப்ராசஸ நீங்க ஃபாலோ பண்ணி எழுதிக்கோங்க. அதற்கு பிறகுதான் உங்களுக்கு இந்த 175 டெஸ்ட் பிளான ஃபாலோ பண்ணி தேர்வு நடைபெறுங்கிறதே இந்த நேரத்தில் ஆசிரியர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஆகவே சுபிக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. சாம்பிள் டெஸ்ட் எழுதுங்க, அதற்கான டாபிக் சொல்லிட்டு முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதியில இருந்து நம்ம கொடுக்குறோம். சோ அதை எழுதி உங்களுக்கு ஆன்லைன் கரெக்டா வருதா, நீங்க எப்படி அட்டன் பண்றீங்க எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அடுத்து தொடர்ச்சியாக நீங்க என்ன பண்ணலாம், பாடத்திட்டத்திற்கு அடிப்படையில போல 175 தேர்வுகள் கொடுத்து சைக்காலஜில மதிப்பெண் பெறுவதற்கான வழிமுறைகள் இங்க உருவாக்கி கொடுக்கப்படும். அது போக பொங்கல் விடுமுறைக்கு பின்பாக உங்களுக்கு பயிற்சி வகுப்புகளுக்கான வழிமுறைகளையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உருவாக்கி இருக்கோம். ஒவ்வொரு ஆசிரியர்களும் சுபிக்குழுவை பயன்படுத்திக்கோங்க. சோ இதுல ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல சுபிக்குழுவினுடைய எண்ணிற்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செஞ்சுக்கலாம். டெஸ்ட் பேஜ் தேவைங்கிற ஆசிரியர்களும் உடனடியாக இணைந்து உங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.